வெல்கம் டு பூவனாஸ் கிச்சன். வாங்க இன்னைக்கு நம்ம மாம்பழ சீசன்ங்கிறதுனால மாம்பழத்தை வச்சு ஒரு ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அது என்னன்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கு தேவை மாம்பழம். 2 மாம்பழம் கொட்டையும் தோணும் எடுத்து வச்சுட்டு மாம்பழ பல்ப்பு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை, 2 மாம்பழத்துக்கு 1 டம்ளர் அளவு சர்க்கரை, ஒரு 4 ஸ்பூன் நெய், இது குக்கும்பர் சீட் கார்னிஷ்க்கு. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். முதல்ல இப்போ இந்த மாம்பழக்குள்ளே சர்க்கரையை போட்டு நல்லா நம்ம கலந்துக்கலாம். மைக்ரோவனில் இது 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இது நம்ம அடுப்புலையும் செய்ய முடியும். அடுப்பில் செஞ்சோம்னா நம்ம விறுவிறுக்க பக்கத்துலேயே நின்று ஒரு 1/2 hour நின்னால் தான் அந்த பதம் கிடைக்கும். ஆனால் நம்ம மைக்ரோவனில் கஷ்டமே இல்லாமல் நம்ம செஞ்சிடலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம 5 நிமிஷம் நான் மைக்ரோ ஹையில் வைக்கிறேன். மைக்ரோ ஹையில் 10 நிமிஷம் வைக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம். இன்னும் அந்த ஜூஸ் இது போல் நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். நடுவில் ஒரு தடவை எடுத்துகிட்டு இப்படி கிளறிட்டு, மொத்தமாக நம்ம 10 நிமிஷம் வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி 5 நிமிஷம் வச்சுட்டு நடுவில் ஒரு தடவை எடுத்து இப்படி கிளற 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து கிளறிட்டு திருப்பி நம்ம வைக்கணும். 10 நிமிஷம் கண்டினியூஸாக வச்சிட்டோம்னா சில சமயம் அடி பிடிச்சிரும். இப்போ நான் திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் வைக்கிறேன். ரெடி ஆகிடுச்சா பார்ப்போம். மொத்தம் இப்போ நம்ம 10 நிமிஷம் வச்சுருக்கோம். இன்னமும் ரெடி ஆகலை. இன்னமும் நம்ம திரும்பியும் வைக்கணும். திரும்ப ஒரு தடவை கிளறி விட்டுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். இந்த தடவை நான் மைக்ரோ ஹையில் வைக்காமல் மைக்ரோ மீடியமில் வச்சிடலாம். மைக்ரோ மீடியமில் வைக்கிறேன். 5 நிமிஷம். ரெடி ஆகிடுச்சா பார்ப்போம். எனக்கு மொத்தமாக மைக்ரோ ஹையில் 10 நிமிஷமும் நான் மைக்ரோ மீடியமில் 10 நிமிஷமும் வச்சேன். இப்போது ஹல்வா பதத்துக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம கார்னிஷ் பண்ணலாம். நெய்யும் குக்கும்பர் சீடும் போட்டு கார்னிஷ் பண்ணலாம். இது கார்னிஷிங் உங்கள் இஷ்டம் தாங்க. நீங்கள் முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கலாம், இல்லை பாதாம் பருப்போ பிஸ்தா பருப்போ ஏதாவது எடுத்து போட்டுக்கலாம். அது கார்னிஷ் உங்களோட இஷ்டம். நான் இன்றைக்கி குக்கும்பர் சீடை போடுறேன். பாருங்கள், மாம்பழ அல்வா மைக்ரோவனில் ஈஸியாக நம்ம செஞ்சாச்சு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.